ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு மே மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். நம்ம இங்கே மீன ராசிக்கு பலன் பார்க்கல, மீன லக்னத்துக்கு பார்க்குறோம். கடந்த மாதங்கள்லேருந்து நம்ம ஏன் லக்ன பலன் பார்க்கணுங்கிறத சொல்லிட்டு இருக்கிறோம். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இங்கே ராசி பலன் பார்க்கல. நீங்கள் எல்லாருக்குமே உங்களுடைய நட்சத்திரம் தெரியும், ராசி தெரியும். நிறைய பேருக்கு உங்கள் லக்னம் தெரியுது, நிறைய பேருக்கு லக்னம் தெரியலை. ஸோ லக்னம் தான் நம்ம பிறப்புல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கக்கூடியது. அந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையில அத்தனை பலன்களும் நிகழ்வுகளும் நம்ம வாழ்க்கையில நடக்கும். அந்த லக்னத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகள் இருந்தும் நம்ம யாருமே வெளியே போக முடியாது. அதனாலதான் ரொம்ப முக்கியமா நம்ம லக்ன பலன் போடுறோம். ஸோ யாரெல்லாம் நீங்க ராசி பலன் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, என்னுடைய இன்னொரு சேனல் அபிராமி சேகர், அதுல நான் மாத பலன் போடுறேன். குறிப்பா தமிழ் மாத பலன், வார பலன் போடுறேன். எல்லா விதமான ஸ்பெஷல் கண்டென்ட் புறமே அதில் தான் இருக்கு. குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு பயிற்சி, மற்ற விஷயங்கள் அதில் இருக்கு. முழுக்க முழுக்க நம்முடைய ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல்ல லக்ன பலன் போட்டிருக்கோம். அதுலேயும் குரு, சனி, ராகு கேதுக்கு உள்ள லக்ன பலன்களையும் நம்ம இதில் போட்டுட்டு வர்றோம். பாருங்க, ஏன் லக்ன பலன் போடுறதுங்கிறதுக்கும் விளக்க விரிவாக கொடுத்துருக்கேன். இந்த மாதத்துல முக்கியமா ஹைலைட்டா விஷயம் குரு பயிற்சி, சனி பயிற்சி. அதே மீன லக்னத்துல பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அது மட்டுமல்ல, இந்த மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் பயிற்சி 4 நாட்கள் கழித்து ராகு கேது பயிற்சி. ராகு பகவான் உங்க லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல இருக்கார், கேது 6ஆம் இடத்துக்கு வர்றார். ஏற்கனவே உங்க லக்னத்துல சனி பகவான் இருக்கார். ஆக இந்த சனி, குரு, ராகு, கேது மற்ற கிரகங்கள் இந்த மாதம் எங்க இருக்காங்க, அவங்களுடைய பார்வை என்ன, அவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாக சஞ்சாரம் பண்றாங்க, அதனால் என்ன நன்மை, என்ன பிரச்சனை, இதை தான் இப்ப நம்ம சுருக்கமா பார்க்க போறோம். அப்படி பார்க்கிற போது உங்களுடைய லக்னத்துக்கு இது வரைக்கும் 3ல் இருக்கக்கூடிய சனி 4ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடம் உங்களுடைய கல்வி. யாரெல்லாம் எஜுகேஷன்ல பெரிய லெவல்ல வரணும்னு ஆசைப்படுறீங்களோ, இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எஜுகேஷன் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க, மெயினாக நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கேன் அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ, உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல சேல்ஸ் வருமானங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த மாதம் யாரெல்லாம் நீங்கள் உண்மையிலேயே அம்மாவுடைய ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் நான் விவசாயத்தில் இருக்கேன், விவசாயம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் விவசாயத்தான் நன்மை. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள், கையில் பணம், தனம், பொருள் இருந்தால் கூட செலவுகளும் உங்களுக்கு பெரிய லெவல்ல இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ராகு இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு வர்ற. அப்படி இருந்தாலே ராகு குருவுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால யாரெல்லாம் நீங்க லைஃப்ல பெர்மனன்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைச்சீங்க, குறிப்பா மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ கண்டிப்பா நடக்கும். இடம் வாங்கணும்னு நினைச்சவங்க, நிலம் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்க, வீடு கட்டணும்னு நினைச்சவங்க அல்லது கட்ட வீடு வாங்கணும்னு விருப்பப்பட்டவங்க, நிறைய வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அவங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய விருப்பங்கள்ல ஏதாவது ஒன்று நிறைவேறுவதற்கான மாதமாக இந்த மாதம் இருக்கு. இந்த மாதத்துல உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் பெரிய லெவல்ல இருக்கும். நீங்க வெளியூர்ல அல்லது வெளிநாட்டுல அல்லது வெளி மாநிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறவங்க தாராளமா பண்ணலாம். ஸோ நான் பெரிய லெவல்ல ரிசர்ச் பண்றேன் அல்லது பிஹெச்டி பண்றேங்கிறவங்க இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த மாதம் நான் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கோ அப்ளை பண்ணியிருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எப்போ வரும் தெரியல காத்துட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்பும் இதுவும் இந்த மாதம் மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிற. அப்படி இருந்தாலே உங்களுக்கு காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருக்கும். உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கு. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸ்ல நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, விரிவுபடுத்தணும்னு ஆசைப்படுறவங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க, பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியலிஸ்டாக ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, தொழில் முனைவோரை வரணுங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. யாரெல்லாம் கவர்மெண்டால காரியம் ஆகணும்னு எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய தொழிலை பெரிய லெவலில் டெவலப் பண்றதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. ஸோ இந்த காலங்களில்
யாரெல்லாம் இது வரைக்கும் திருமணம் தள்ளி போயிருக்கோ, திருமணம் நடக்கும். 2வது திருமணத்துக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அதோட இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். சனி பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தை அவாய்ட் பண்ணுங்க. சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய மீன லக்னத்திலே சனி பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுற அப்படி இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு சுறுசுறுப்பாக இருக்கீங்களோ, வாழ்க்கையில் உங்களுக்கான எய்ம் என்ன, உங்களுக்கான ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற அத்தனையுமே உங்களுக்கு இறைவன் கொடுப்பார். குறிப்பாக சனி பகவான் செய்வார். அதற்கு உங்களுக்கு தேவை உழைப்பு, அந்த முயற்சி. அதை கண்டிப்பாக பண்ணுங்க. நீ வருங்காலங்களில் நீங்கள் பெரிய லெவலில் முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் யாரெல்லாம் சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அத்தனை பேருக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் நல்லா இருக்கும். ஸோ இந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிங்களோ, மாற்றங்கள் உண்டு. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், ஸோ ஜாப் எப்படி இருக்குது, உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரியன் ஜாதகத்தில் 3ஆம் இடத்துல இருக்கார். வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. நீங்களும் ஏதோ விதத்தில் சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. யாரெல்லாம் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்களோ, உங்களுக்கு டெஃபினட்டாக வேலைக்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் வேலையில் இருந்தாலும் ப்ரொமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, இன்சென்டிவோ, போனஸோ கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. உங்கள் வேலையில் உங்களுக்கு உங்களுடைய சுப்பீரியர் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. ஸோ நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி. அது மட்டும் இல்லை, நீங்கள் இதுக்கு முன்னாடி எஃபர்ட் எடுத்து பண்ணியிருந்தால் கூட இனி வரும் காலங்களில் உங்களுடைய ப்ரொஃபஷனில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கனாலும் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்களாலும் கிடைக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் நீங்கள் லைஃப்பில் எவ்வளோவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கீங்களோ அதுக்கான ரெகக்னைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உடலில் நீ வரும் காலங்களில் இனம் காண முடியாத வியாதிகள் ஏற்படும். ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐக்கெல்லாம் கண்டுபடாது. அதெல்லாம் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். வேலையுமே நீங்கள் அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. பார்க்க வேலையில் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏதாவது டிஸ்பியூட் வழக்குகள் இருந்தால் நீங்கள் ஜெயிப்பதற்கோ அல்லது விடுபடுவதற்கோ, எதிரிகளை வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள், குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், இதுவும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ட்ரேடிங் பண்ணுறது, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, இதெல்லாமே நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க. ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கும். நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கூடும். வருமானங்களும் உங்களுக்கு ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ புகழ், அந்தஸ்து கூடுவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெகக்னைஸ் உண்டு. நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அது பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ இந்த மாதத்தில் விநாயகருடைய வழிபாடு பண்ணுங்க. துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்கெல்லாம் சித்தர்கள் ஜீவ சமாதி போங்க. பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாளை நல்ல வழிபாடு பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.